வாங்க நம்ம குகன் சமையல்ல இன்னைக்கு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சுங்க, பாத்திரம் வச்சுங்க. நம்ம 1/2 hour ஊற வச்ச துவரம் பருப்பு எடுத்து நம்ம சுடுதண்ணி கொதிக்கிற சுடுதண்ணியில போட்டு வேக வைங்க. நம்ம 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு வேக வைங்க. பருப்பு வெந்த பிறகு இறக்கிடுங்க. சிலுதா போல வெந்த பிறகு இறக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்குங்க. 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. 2 வெங்காயம் பொடியா அரிஞ்சு போட்டுங்க. ஒரு தக்காளி பொடியா அரிஞ்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையா இருக்க கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு அதையும் அந்த தண்ணியிலே போட்டு வீட்டு அரைச்ச மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூளையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்புல வேக வைங்க. தட்டு போட்டு மூடி வேக வைங்க. கத்திரிக்காய் வெந்த உடனடியே நம்ம வேக வச்சு வச்சிருக்க இந்த பருப்பு எடுத்து நல்லா மத்து போட்டு நம்ம இதுக்கு இடையில ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கங்க. எண்ணெய் 2 கரண்டி எண்ணெய் ஊத்திங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டுங்க. பூண்டு தட்டி ஒரு பல்லு பூண்டு முழுசா தட்டி நல்லா பொன்னிறமா போட்டு வறுத்து ஒரு வெங்காயம் போட்டு வதக்குங்க. ஒரு தக்காளி பொடியா அரிஞ்சு போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கி விறக்கச்ச நீங்க வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடி அதையும் போட்டு ஒரு வதக்கிங்க. நம்ம சாம்பார் கொதிச்சு இறக்கி வச்சிருக்க சாம்பார் கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் சாம்பார்ல தாளிப்பெடுத்து ஊத்திருங்க. ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்கன்னா சுவையான கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க. நீங்களே வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.